வணக்கம் மகளே. வாக்கு சதவீதத்தில் திமுகவை முந்தும் அதிமுக. வியக்க வைக்கிற நடிகர் விஜயோட புது சர்வேயை பற்றி தான் இந்த வீடியோவில் ரொம்ப விரிவான ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் வாங்க. தமிழக சட்டசபை தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்க இந்த நிலையில் கருத்து கணிப்புகளும் வெளியாகி வந்துட்டுருக்குது. அந்த வகையில் ஓட் ரெக்கார்டர் கருத்து கணிப்பு முடிவுகள்லாம் வெளியாயிடுச்சு இப்போ என்பது குறிப்பிடத்தக்கது. இதில் திமுகவை விட அதிமுகவோட கூட்டணி தான் அதிக வாக்கு சதவீதங்களை வாங்கியிருக்கிறது என்பது கணிச்சிருக்காங்க. இதே போல் புதிய கட்சி ஆரம்பிச்சிருக்கிற நடிகர் விஜயோட தமிழக வெற்றி கழகமும் ஒரு கணிசமான வாக்குகளை பெறும்னு சொல்லி கணிச்சிருக்காங்க. திமுக கூட்டணி தான் வெற்றியை பெறும்னு சொல்லி பெரும்பாலான கருத்து கணிப்போட முடிவுகள் வெளியாகிருக்குது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த ஓட் ரெக்கார்டர் கருத்து கணிப்பின்படி பார்த்தோம்னா திமுகவோட கூட்டணி மற்றும் அதிமுகவோட கூட்டணிக்கு இடையில தான் ரொம்பவே ஒரு கடுமையான போட்டி இருக்கிறதுங்கிறத ரொம்ப வெளிப்படையாக காட்டியிருக்கு. தமிழக வெற்றி கழகம் வரும் சட்டசபை தேர்தலில் முதல் முறையாக களமிறங்க போகிறதுனால விசிகா காங்கிரஸ்ன்னு சொல்லி பல கட்சிகளை கூட்டணியில் சேர்க்க நினச்சிருக்காங்க நடிகர் விஜயோட கட்சி அவர்கள்னே சொல்லலாம். ஆனால் கடைசியில் இப்போ தனித்து விட்டதுனால தமிழகம் முழுவதும் 234 தொகுதிகளில் தாவேகா தனித்து களமிறங்க துணிஞ்சிருக்காங்கன்னே சொல்லலாம். நடிகர் விஜயும் பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கில் போட்டியிடுறாங்க. தமிழகத்தில் அடுத்து யார் வெற்றி பெறுவாங்க, எந்த கட்சி ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிறத பற்றி புதிதாக களம் வந்திருக்க நடிகர் விஜய் வெற்றி பெறுவாங்களா, இந்த மாதிரி பல கேள்விகளை மக்கள் முன் வச்சுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. இதில் இப்போ வரைக்கும் வெளிவந்த பல கருத்து கணிப்புகளில் திமுகவோட கூட்டணி தான் வெற்றி பெறுன்னு ரொம்ப திட்டவட்டமாக தெரிவிச்சிருக்காங்க. இதுலேயும் குறிப்பாக புதிதாக இறங்கியிருக்கிற தாவேகா எத்தனை சதவீத வாக்குகளை பெறும்னு சொல்லியும் ஒரு பக்கம் எதிர்பார்க்கப்பட்டு தான் இருக்குதுன்னு சொல்லலாம். பல கருத்து கணிப்புகள் திமுக கூட்டணியை வெற்றி பெறும்னு சொல்லி வந்துட்டு இருந்த நிலையில் ஓட் ரெக்கார்டர் அப்படிங்கிற இந்த கருத்து கணிப்போட முடிவு அதிமுக மற்றும் திமுகவுக்கு இடையில தான் ஒரு கடுமையான போட்டி இருக்கிறதாகவும் திமுகவை விட அதிமுகவுக்கு அதிக வாக்கு சதவீதம் இருக்கிறதாகவும் கருத்து கணிப்பு தெரிவிச்சிருக்காங்க. அதாவது அதிமுகவோட கூட்டணி 39.5% வாக்குகளும் திமுகவோட கூட்டணி 38.6% வாக்குகளும் நடிகர் விஜயோட தாவேகா 12.9% வாக்குகளும் வந்திருக்குன்னு சொல்லி கருத்து கணிப்பில் தெரிவிச்சிருக்காங்க. மற்ற கட்சிகள் 4.4% இருக்குது இன்னைக்கு சூழ்நிலையில். இதில் நாம் தமிழர் கட்சி 4.7% இருக்குது. அதே நேரத்தில் தொகுதியை வச்சு பார்க்கும்போது வரும் தேர்தலில் திமுகவோட கூட்டணிக்கு இந்த முறை 104 முதல் 114 இடங்கள் வரை கிடைக்கும்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. இன்னொரு பக்கம் அதிமுகவோட கூட்டணிக்கு 115லேருந்து 125 இடங்கள் வரைக்கும் கிடைக்கும்னு தெரியப்பட்டிருக்கு. நடிகர் விஜய் தலைமையிலான தாவேகாவோட கட்சிக்கு 2 முதல் 8 இடங்கள் மட்டும்தான் கிடைக்கும்ன்ற தகவலும் கிடைச்சிருக்கு. பெரும்பான்மைக்கு 118 தொகுதிகள் தேவைப்படும் நிலையில் திமுக மற்றும் அதிமுக கூட்டணி இடையில தான் ரொம்ப கடுமையான ஒரு போட்டி இருக்கிறதா இந்த கருத்து கணிப்பு ரொம்ப திட்டவட்டமாக தெரிவிச்சிருக்காங்க. மக்களை இந்த கருத்து கணிப்பை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்னென்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது மாதிரியான டெய்லி தகவல்கள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக உங்களை சேரும். தேங்க்யூ.